வெல்கம் பேக் டு சேனல். இந்த வருஷம் தெலுங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா சீரீஸ் தான் ஏர் ஆல் இந்தியா ரேங்கர்ஸ். இந்த சீரீஸோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் இப்போ உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையுமே இந்த சீரீஸை இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் முக்கியமான ரோலில் நம்ம ரோஷன் தான் நடிச்சிருக்காரு, ஹர்ஷ் ரோஷன். ஸோ கண்டிப்பாக இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கோட் மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த சீரீஸில் லீடாகவே நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கில் இந்த படம் இருக்க போது. ஸோ கூடவே நிறைய பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டோரின்னு எடுத்துட்டீங்கன்னா கதையில் நம்ம ஹீரோவாக இருக்கக்கூடிய நம்ம ஹர்ஷ் ரோஷன். ஸோ இவர் வந்து ஒரு பொண்ணுக்காக தான் வந்து ஒரு ஐஐடி கோர்ஸில் ஜாயின் பண்ணுவார், அது ஒரு காலேஜில். ஸோ இவங்க கூடவே இன்னொரு மற்ற 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. ஒருத்தன் அப்பா பேச்சை கேட்டு தான் இந்த ஐஐடி கோர்ஸை ஜாயின் பண்ணுவான். இன்னொருத்தன் ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்து தான் இந்த ஐஐடி கோர்ஸில் ஜாயின் பண்ணுவான். இவங்க 3 பேரும் ஒன்றா தான் வந்து சுற்றுறாங்க அந்த காலேஜில். அந்த காலேஜ் சம்மர்ஷிட்டு வேறு எதுக்குமே இடம் கிடையாது, படிப்பு மட்டும்தான் அங்கே முக்கியம் அப்படின்ற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து ஸோ அந்தளவுக்கு சம்மர்ஷிட்டாக இருக்கிற ஒரு காலேஜ். ஸோ அந்த காலேஜில் இவங்க எப்படி சர்வே ஆகுறாங்க, அந்த பொண்ணுக்காக வரக்கூடிய நம்ம ஹீரோ ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணார். இவங்க 3 பேரும் அவங்களாவே ஹேண்டில் பண்ண முடிஞ்சதா, ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க. ஸோ கடைசியில் அவங்களுக்கு நினச்ச பலனை கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே, இந்த சீரியஸோட கதையே. இந்த சீரியஸ் ஓவராலாக வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ் தான். நீங்கள் நிறைய இந்த காலேஜ் ரிலேட்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம காமெடியாகவும் போகும் அண்ட் செம்ம எங்கேஜிங்காக போச்சுங்க. எங்கேயுமே போர் அடிக்கல பெருசாகவே. அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரியஸாகவும் கொஞ்சம் எமோஷனலாகவும் ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் தான் இருக்குது. ஸோ பேசிங் வைஸாக பார்க்குறப்ப வந்து இந்த கேரக்டர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் இன்னுமே டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். பட் நான் அப்படி பண்ணாமல் ஸோ ஓவராலாக மேலப்பா அப்படியே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ லாஜிக்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக எடுப்படலை. பட் ஆனால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே ட்ரை பண்ணலாம். அண்ட் டெக்னிக்கல் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷிஜித் ஏரமலியுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அனியோடைய மியூசிக் கூட ஸோ எமோஷன்ஸ்க்கு நல்லா செட் ஆச்சு. ஓவரால் இந்த சீரீஸ் வந்து ஒரு தரமான சீரீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு SRS செட்டிங்ஸ் இல்லைனா 5க்கு 3 கொடுக்கலாம்.